12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? மாணிக்கம், தமிழ்நாட்டில் தொடர்ந்து கோடை மழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னெடுப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல கனமழை என்ற அளவில் மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 14ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த சூழலில் தற்போது வெயிலினுடைய தாக்கம் கோடை மழையின் காரணமாக தணிந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலே அதிகபட்சமா தேனி மாவட்டம் சோத்துப்பாறை பகுதியில் 13 சென்டிமீட்டர் அளவில் மேக கனமழை பதிவாகி இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் கனமழை பதிவாகி இருக்கிறது. பெரும்பாலான இடங்கள்ல கோடை மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதே போன்று மேற்கு மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் இந்த மழையானது பதிவாக இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இதே நேரத்தில் நமக்கு வெப்பநிலையும் அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக கரூர் பரமத்தில கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 41.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. இது இயல்பை விட 5.2 டிகிரி செல்சியஸ் அதிகமான வெப்பநிலையாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் பகல் நேரத்தில் அதிகமாக இருந்தாலும் மாலை நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்பும் அதே நேரம் கோடை மழைக்கான வாய்ப்பும் இருப்பதனால வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பும் சில இடங்கள் இருக்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று, தரைக்காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசக்கூடிய அளவில் கனமழை பெய்யும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 14ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து நீடிப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னெடுப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலை பொறுத்தவரையிலும் சென்னையில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலான இயல்பான வெப்பநிலையை ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், மொத்தம் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? மாணிக்கம், கோடை மழையை பொறுத்தவரையிலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமாக ஒரு பரவலாக பெய்யக்கூடிய பருவகால மழை போல் இல்லாது அந்தந்த லோக்கல் பினாமினன் சொல்லக்கூடிய அளவில் உள்ளூர் வானிலை காரணிகள் அடிப்படையிலையும் வெயிலினுடைய தாக்கம், காற்றினுடைய போக்கு, மேக குவியல்கள் அடிப்படையில மழைக்கான வாய்ப்பு ஏற்படும் என்பதை வானிலை ஆய்வு ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழல்ல தான் காற்றினுடைய சாதகமான சூழலை, குறிப்பாக தமிழ்நாட்டு பகுதியின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சிகள், தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காற்றினுடைய போக்கில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மேகங்கள் உருவாவதனால நமக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு வெயில் தணிந்ததுக்கு பிறகாக அதிக அளவில் இருக்கும் எனவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். 12 மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் நீடித்தாலும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாலை நேரத்துக்கு பிறகாக ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான அளவு மழை இருக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சில இடங்கள்ல காற்றினுடைய போக்கு, அதே போன்று காற்றில் ஈரப்பதம், வெயிலினுடைய தன்மை, அந்த பகுதிகளில் மேகம் திரளுவது, இதனை அடிப்படையாக காரணிகளை கொண்டு மழை உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எனவும் அதே நேரத்தில் சில இடங்கள்ல ஆலங்கட்டி மழைன்னு சொல்லக்கூடிய அளவுல மழைகள் பெய்வதற்கான வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.